ஹலோ வைஷு, லைன்ல இருக்கியாமா? சரி, இந்த விஷயத்த சொல்லத்தான் நான் போன் பண்ண, நான் வைக்கிறேன் என்று விட்டு போனை வைத்து விட்டார். அதே நேரம் அவள் கையில் இருந்த செல்போன் அவள் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் சில்லு சில்லாகி போனது அந்த போன். ஆனால் வைஷுவோ சிலை போல நின்றிருந்தாள், கண்களில் கண்ணீரோடு. அதை பார்த்து கவிதா பதறியவாறே, வைஷு என்னாச்சுடி? ஏன் இப்படி உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? போனு வேற இப்படி கீழே போட்டு உடைச்சிட்ட. அப்படி அம்மா என்னதான் சொன்னாங்க போன்ல என்று அவளை பிடித்து உழுக்க, அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு ஓவென்று கண் கலங்கினாள். அவளை பார்ப்பதற்கு கவிதாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஹே வைஷு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா அப்படி என்னதான் சொன்னாங்க போன்ல? என்கிட்ட சொல்லுடி. அழறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்க போகுதா? பிளீஸ், என்ன விஷயம்னு சொல்லுடி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்று கெஞ்சுவது போல கேட்கவும், அப்பொழுதும் அவள் அழுது கொண்டே, பிரியங்கா அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களாண்டி என்று கூறிவிட்டு கதறிக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். தன் தோழிக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறிய கவிதா, ஐயோ கடவுளே, இன்னைக்கு தான் இவ வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை அவ முழுசா அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அவளுக்கு இன்னொரு பிரச்சனையை கொடுத்துட்டியே, அவ எப்படி தாங்குவா? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்று கடவுளை திட்டிக் கொண்டிருந்தவள் பின்பு அவளை தேற்றும் விதமாக, வைஷு பிளீஸ் அழுவாத, எல்லாரும் பாக்குறாங்க பாரு, நம்ம எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் வா என்று அவளின் கண்களை துடைத்துவிட்டு அவளின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வெளியில் வந்தாள். அவளின் பின்னாலே ஒரு பொம்மையை போல கண்களில் கண்ணீரோடு வந்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு இந்த உலகமே இடிந்து தன் முன் விழுந்து விட்டது போல தோன்றியது. அதே நேரம் டிரைவர் அங்கே இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க, சட்டென்று அவளை காரில் ஏற்றியவள் தானும் அமர்ந்து கொண்டு, டிரைவர்னா நீங்க கிளம்புங்க, அப்படியே போற வழியில ஏதாச்சும் கோவில் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்க என்றதும், சரிங்கம்மா என்றவர் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஓட்டி கொண்டிருந்தார். வைஷு கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிந்து கொண்டிருந்தது. டிரைவர் அதை கண்ணாடியின் வழியாக பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவளிடம் கேட்கும் அளவிற்கு அவருக்கு துணிவு இல்லை. ஏனென்றால் அவளிடம் கேட்க போய் இது ஆதிக்கு தெரிந்துவிட்டால் அவருடைய வேலை காணாமல் போய்விடுமே என்ற பயத்தில் அமைதியாக காரை ஓட்டி கொண்டிருந்தார். பின்பு ஒரு வழியாக கோவிலை அடைந்தவுடன் வைஷுவின் கண்களை நன்றாக அழுந்த துடைத்துவிட்டு, வைஷு நீ ஃபர்ஸ்ட் இறங்கி வா. இல்லடி நான் வரல. வைஷு நான் சொல்றேன்ல, நீ ஃபர்ஸ்ட் இறங்கி வா. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நம்ம கடவுளை தவிர வேற யார நம்புறது சொல்லு? மனசார அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நம்ம மனசுல உள்ள குறைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்டி என்று அவள் இவ்வளவு நம்பிக்கையோடு கூற, அவளும் எதுவும் சொல்லாமல் பின் அவளுடன் இறங்கி வந்தாள். கோவிலுக்கு உள்ளே சென்றவர்கள் சாமியை கண்மூடி பிரார்த்தித்து விட்டு பிறகு குளக்கரையில் சென்று ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது வைஷு எதையோ பறிகொடுத்தவள் போல அமைதியாக அமர்ந்திருக்க, கவிதாவோ அவள் தோளில் ஆதரவாக கையை வைத்து, வைஷு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றதுக்கு இப்போ என்னடி நடந்திருக்கு? அக்கா திரும்ப வந்துட்டாங்க, அவ்வளவுதானே. என்ன கவி இவ்ளோ சிம்பிளா சொல்லிட்ட? நேத்து வரைக்கும் அக்கா எப்போ வருவாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் என் மனசுல ஏதோ ஆசையை வளர்த்துட்டேன். அதனால அக்கா வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசா அறுக்குதுடி. என்னால நிம்மதியா இருக்க முடியல. எங்க என் வாழ்க்கை என் கையை விட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அக்கா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஆதியோட மனைவி இந்த வைஷு மட்டும்தான். இதுல வேற யாருக்குமே உரிமை கிடையாது. அதுவும் இல்லாம ஆதிக்கு கண்டிப்பா உங்க அக்காவை பிடிக்கவே பிடிக்காது. அத்தனை பேர் முன்னிலையில அவரை அவமானப்படுத்திட்டு ஓடி போனவங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா அவங்கள ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இல்லடி, என்னையுமே அவரு விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இருந்தாலும் இப்போ அக்கா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அத்தை மாமா கூட மனசு மாறி என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் இல்ல என்று கூற, வைஷு நீ எந்த உலகத்துல இருக்கடி? அவ்வளோ பிரச்சனையிலயும் அந்த குடும்பத்துக்கு மருமகளா நீ போயிருக்கும் போது அவங்களுக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் தெரியுமா? கண்டிப்பா உன்னை எந்த சூழ்நிலையிலயும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க.
நீ அத மாதிரி எல்லாம் எதுவுமே நினைக்காத. எனக்கு நீ நடந்ததெல்லாம் சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் ஆதி நிச்சயமா உன்னை கைவிட மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த கடவுளை நம்படி. அவரா பார்த்து உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கைய அவர் எந்த காலத்திலயும் உன்கிட்ட இருந்து பறிக்க மாட்டார். நீ கவலைப்படாத, சரியா? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இதுக்கு மேல என்ன சுத்தி என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு தலைய சுத்துது. ரொம்ப நாள் கழிச்சு என் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டி நான் சந்தோஷமா இருந்தேன். அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் ஒரு நாள் கூட அந்த சந்தோஷத்தை நீடிக்க விடாம என்ன இப்படி அழ வச்சு பாக்குறாரு. வைஷு, வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரலாம். அதுக்காக இப்படி எல்லாம் உடைஞ்சு போக கூடாது. பிரியங்கா அக்கா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வெளியிலயே இருப்பாங்க? அவங்க எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள வரவேணாம்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இதனால உன் வாழ்க்கை போயிடும் எல்லாம் நீ கவலைப்படாதடி. நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை வை. கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மாவும் சரி, அத்தை மாமாவும் சரி, உன் வாழ்க்கைய நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போற? வீட்ல உன்னோட அத்தையெல்லாம் நீ வருவேன்னு ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருப்பாங்கல்ல என்று கூற, இல்லடி, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டுமா? என்ன வைஷு, சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிக்கிற? உன்னை காண்டாக்ட் பண்றதுக்கு போன் கூட இல்ல பாரு. சுக்கு நூறா உடைச்சு வச்சிருக்க போன. என்ன, போன் உடஞ்சிடுச்சா? அது சரி. அதிர்ச்சியில போன அப்படியே கை தவறி கீழே விட்ட. அது சில்லு சில்லா போயிடுச்சு. எங்கடி என் போனு? கார்ல தான் இருக்கு. அட கடவுளே, அந்த போனு இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அம்மா கிட்ட பேசுவேன்? ஏன், உங்க வீட்ல லேண்ட்லைனே இல்லையா? இருக்குதுதான், இருந்தாலும் சரி, நீ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பரை கொடு. எதுக்குடி? நான் உங்ககிட்ட பேசணும்னா எப்படி பேசுறது நம்பர் இல்லாம? என்றதும் அவள் நம்பரை கூறினாள். பிறகு கவிதாவோ, வைஷு, இந்த நம்பர் உன்னோட ரூம்க்கு கனெக்ட் ஆகுமா? இது என்னோட ரூம் நம்பர் மட்டும்தாண்டி. வாவ், அப்ப சூப்பர். அப்படின்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம். எதுவா இருந்தாலும் பின்ன பாத்துக்கலாம், சரியா? என்று அவளை வலுக்கட்டாயமாக கோயிலில் இருந்து அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றினாள். அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வந்து காரில் ஏறி அமர்ந்து விட்டு டிரைவரிடம் சொல்லி வண்டியை எடுக்க சொன்னார்கள். பின்பு வண்டி நேராக கவிதாவின் வீட்டிற்கு செல்ல, வைஷ்ணவியை விட்டு இறங்கி செல்ல மனம் இல்லாதவள், வைஷு, வீட்ல அம்மா தேடுவாங்க, நான் போற, சரியா? நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணு என்று அவள் கூறவும், ஆனால் வைஷ்ணவி எதுவும் பேசாமல் சிலை போல அமர்ந்திருந்தாள். உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இல்லனா ஒரு நிமிஷம் இரு, நான் உள்ள போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு நானும் உன் கூடவே உன் வீட்டுக்கு வரேன் என்றதும் உடனே அவளை திரும்பி பார்த்தவள், இருக்கட்டும் கவி, நீ இவ்ளோ நேரம் என் கூட ஆறுதலா இருந்ததே போதும். எதுக்கு உனக்கு தேவையில்லாத வீண் சிரமம்? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ என்று கூறி வழி அனுப்பி வைத்தாள் தோழியை. ஆனால் கவிதா அவளை பெரிய மனமில்லாமல் தான் பிரிந்து சென்றாள். பிறகு டிரைவர் அங்கிருந்து நேராக வைஷ்ணவியை வீட்டிற்கு அழைத்து வந்தார். காரில் இருந்து அப்படியே இறங்கி உள்ளே சென்றாள். அவள் சென்ற பிறகுதான் அவள் காலேஜ் சம்பந்தப்பட்ட பொருட்களில் இருந்து அவளது உடைந்த மொபைல் வரைக்கும் அனைத்தும் கார் சீட்டிலேயே கிடப்பதை டிரைவர் கவனித்தார். அதே நேரம் உள்ளே சென்ற வைஷுவை யாருமே பார்க்கவில்லை. நேராக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். பின்பு டிரைவர் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு உள்ளே வர, அங்கு ஹாலில் யாரும் இல்லாத காரணத்தினால் மேலே வைஷ்ணவியின் அறைக்கு சென்று கதவை தட்டினார். பின்பு வந்து கதவை திறந்த வைஷ்ணவியிடம், மேடம், உங்களோட திங்ஸ் எல்லாம் கார்லயே விட்டு வந்துட்டீங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். அங்க டேபிள்ல வச்சிடுங்கண்ணா என்றதும் அவர் வேகமாக சென்று சோஃபாவின் முன்னிருந்த டேபிள் மேல் வைத்து விட்டு வெளியே சென்று விட்டார். அவர் வெளியே சென்றதுதான் தாமதம். தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். என்ன செய்வது என்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அவளும் சின்ன பெண்தானே. இந்த பருவத்தில் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற போதுமான பக்குவம் இல்லாததால் இந்த நிமிடம் தன் வாழ்க்கையை வெறுத்தாள். யாரையும் பார்க்கவோ பேசவோ அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏன் தான் இப்படி இருக்கிறோம் என்று கூட அறிய முடியாத அளவிற்கு அவள் வாழ்க்கையே சூன்யமாகி போனது போல ஆகிவிட்டது.
காலையில் இருந்த சந்தோஷம் மாலை காணாமல் போய்விட்டதால் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஏன் இந்த அளவுக்கு அழுவுறேன்? இவ்ளோ வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கு? இன்னைக்கு காலையில தான் அவர் கொஞ்சம் சந்தோஷமா நம்ம கிட்ட பேசினாரு. நம்மளும் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசணும். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. என் மனசுக்குள்ள அவர் மேல ஆசை வந்துருச்சுதான். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அதே ஆசை அவருக்கும் மனசுக்குள்ள இருக்கான்னு எனக்கு தெரியல. அது தெரியாம நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ற வைஷு பின்பு நேராக குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளியலறை கதவை தாழ் போடாமல் ஷவரை திறந்துவிட்டு ஷவரின் அடியில் நின்றவள் அழுது கொண்டே இருந்தாள். எவ்வளவு நேரம் அப்படி உள்ளே இருந்தாலோ தெரியாது. மாலை நேரம் ஆதி மிகவும் சந்தோஷத்துடன் தன்னுடைய அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அங்கு வைஷ்ணவியை காணாததால், எங்க போனா இவ? இந்நேரம் காலேஜ் முடிஞ்சு வந்திருக்கணுமே, இங்கதானே உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பா என்று பால்கனியில் எல்லாம் சென்று தேடியவன் அவளை காணாமல் திரும்பி சோஃபாவிற்கு வர, சோஃபாவின் முன் இருந்த டேபிளில் அவளுடைய புத்தகங்கள் எல்லாம் அலங்கோலமாக கிடந்தது. அதே நேரம் பக்கத்திலேயே அவளது செல்போனும் சுக்குநூறாக உடைந்தது போல கிடந்ததை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு இவளுக்கு? போன் எல்லாம் இப்படி உடைஞ்சிருக்கு. எங்கேயாவது தெரியாம கை தவறி போட்டுட்டாளா என்று அந்த போனை எடுத்து பார்க்க அது ஆனாகவே இல்லை. டிஸ்பிளே சுத்தமாக நொறுங்கிவிட்டது. என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்கா போன என்றவன் அங்கும் இங்கும் அவளை தேடி பார்த்து விட்டு பின்பு ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ என்று வேகமாக சென்று கதவை தட்ட நினைத்தவன், ஆதி என்ன இது? அவள் எப்படி வெளியில தான் வரப்போறா, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என்று அவனுக்கு அவனை சமாதானம் கூறிக்கொண்டு சென்று மெத்தையில் அமர்ந்து கொண்டான். நீண்ட நேரம் ஆகி கொண்டிருந்ததை தவிர தண்ணீர் சத்தமும் நிற்கவில்லை. அவளும் வெளியே வரவில்லை. இவ்ளோ நேரமா என்ன பண்றா பாத்ரூம்ல என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு மனதிற்குள் ஏதோ தப்பாக தோன்றியது. உடனே பாத்ரூம் கதவை சென்று தட்டினான். வைஷு, உள்ள இருக்கியா நீ என்று. ஆனால் அங்கிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. என்ன இவ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது, ஆனா இவ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாளே என்று அந்த கதவை திறந்து பார்க்க அது உள்ளே தாழ் போடாமல் தான் இருந்தது. முழுதாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஷவரின் அடியில் மயங்கிய நிலையில் வைஷ்ணவி கிடக்க அவள் மேல் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து பதறி துடித்தவன் ஓடி சென்று அந்த தண்ணீரை நிறுத்திவிட்டு அவளின் கன்னத்தில் தட்டி எழுப்பினான். வைஷு, என்னாச்சி? ஏன் அப்படி கிடக்குற என்று. ஆனால் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. என்ன செய்வது என்று கையும் காலும் ஓடாமல் டக்கென்று அவளை தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் போட்டான். டவலை எடுத்து அவள் தலை, முகம், கை, கால் எல்லாம் துடைத்து விட்டவன், ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் கூப்பிடலாமா என்று யோசித்துக் கொண்டே அவள் கைகளையும் கால்களையும் பரபரவென்று தேய்த்து வைத்துக் கொண்டிருந்தான். அவன் தேய்த்ததில் சூடு ஏற உடனே வைஷுவும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். அவள் கண்கள் இரண்டும் கோவை பழமாக சிவந்திருந்தது. அழுது அழுது அவளது முகமே வீங்கி போயிருந்தது. அதை பார்த்தவனுக்கு உயிரே பறிப்போவது போல வலித்தது. வைஷு, என்னாச்சு? காலையில நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு? ஏன் திடீர்னு ஷவருக்கு கீழே கடந்த? என்ன பண்ணுது உனக்கு? நான் இப்பவே டாக்டர் வர சொல்லட்டுமா? இல்ல நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா என்று கேள்வி மேல் அவன் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முகத்தை பொத்திக் கொண்டு ஓ என்று அழத் தொடங்கினாள். விஷயம் ஏதோ சீரியஸ் என்று தெரிந்த ஆதி உடனே ஓடிச் சென்று தங்களது அறை கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு மீண்டும் வைஷ்ணவியிடம் வந்து, வைஷு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ட்ரெஸ்ஸ மாத்திடுமா பிளீஸ், இப்படியே இருந்தினா உனக்கு உடம்பு முடியாம போயிடும் என்று திரும்பி திரும்பி அழுது கொண்டிருந்தவளிடம் கூற, ஆனால் அவள் அது எதையுமே காதில் வாங்கி கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தவளை எழுப்பி அமர வைத்தவன், வைஷு, இப்போ எதுக்காக நீ இப்படி அழுற? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொன்னதானே புரியும் என்றதும் அவளுக்கு அவனிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கும் தெரியாதல்லவா. அதனால் அவனிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கதறிக்கொண்டிருந்தாள்.
சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னுடைய முழு பொறுமையையும் இழந்த ஆதி கோபமாக அவளது தாடையை நிமிர்த்து பிடித்து, ஏய் வைஷு, உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி அழுவுற? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தீனா நான் என்னன்னு நினைக்கிறது என்று கேட்டதும் மேலும் கதறியவள் ஓ என்று அழ அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளை எப்படி சமாதானம் செய்வது என்றும் புரியவில்லை. பின்பு அவளது முகத்தை நிமிர்த்தி பிடித்து கண்களை துடைத்து விட்டவன், வைஷு, தயவு செஞ்சு என் பொறுமையை சோதிக்காத. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுடி. நான் தான் இருக்கேன்ல உன் கூட. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று அவன் கூறியதும் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க என்றாள். என்ன சொன்ன? பிரியங்கா அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க என்று கூறிவிட்டு மீண்டும் ஓவென்று கதறியவள் முகத்தை பொத்திக் கொண்டு அழத் தொடங்கினாள். இப்பொழுதுதான் அவனுக்கு அவள் எதற்காக அழுகிறாள் துடிக்கிறாள் என்பது முழுவதுமாக புரிந்தது. அவள் அக்கா வந்ததினால் அவளுடைய மனது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே புழுங்குகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவள் மேல் தனக்கு காதல் இருக்கிறதா என்றும் அவனுக்கு புரியவில்லை. இந்த நிலைமையில் தான் அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துவோம் என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவன் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருப்பதை தாங்க மாட்டாமல் அவள் தலையை பிடித்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அந்த நேரம் வைஷு அவனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். அந்த நிமிடம் ஆதிக்கு என்னவோ போல இருந்தது. எனக்கு ஏன் இவ அழுவது மட்டும் இவ்ளோ ஃபீல் ஆகுது? எனக்கு இவ்வளவு பிடிக்காது தானே, ஆனா நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? ஒருவேளை இதுதான் காதல்னு சொல்வாங்களா? இது வரைக்கும் நம்ம லைஃப்ல யார் மேலையும் காதல் வரல. ஒருவேளை இதுதான் காதலா இருக்குமோ என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க தான் அவனை இறுக்கமாக அணைத்து பிடித்து அழுது கொண்டிருந்தும் அவன் தனக்கு எதுவுமே ஆறுதல் சொல்லாமல் அமைதியாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு மனம் வலித்தது. உடனே அவனை விட்டு விலகிச் சென்று நேராக உடைமாற்றும் அறைக்குள் அழுது கொண்டே புகுந்து கொண்டாள். அவள் அங்கிருந்து சென்றவுடன் தான் ஆதிக்கு புரிந்தது. அவ்வளவு தூரம் அழுது என்னை கட்டி பிடித்து கொண்டு இருந்தவளிடம் ஒரு வார்த்தை கூட நான் அவளுக்கு சமாதானம் சொல்லலையே. ச்சே, என்னை பத்தி அவ என்ன நினைச்சிருப்பா? இவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு தான் எழுந்திருச்சு உள்ள போயிட்டாலோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் தன்னை நினைத்து கேவலப்பட்டு கொண்டான். பிறகு சிறிது நேரத்திலேயே ஆடையை மாற்றிக்கொண்டு தலையில் டவலை கட்டி கொண்டு வந்தவள் எதுவும் பேசாமல் நெற்றியில் பொட்டும் குங்குமத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து நேராக பால்கனி கதவை திறந்து கொண்டு பால்கனிக்கு சென்று விட்டாள். அங்கு நின்றவள் நிலவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் ஆதியோ நேராக பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான். ஏனென்றால் இப்போதைக்கு அவளுக்கு சிறிது தனிமை தேவை என்பதை உணர்ந்ததால். பின்பு அவனும் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு உடையை மாற்றிக்கொண்டு மீண்டும் பால்கனிக்கு வந்தான். வைஷு என்று அவளை பின்னால் இருந்து அழைக்க அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக அவளது தோள் மேல் கையை வைத்து அவளை திருப்பியவன், வைஷு, ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா என்றதும் நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரியா? எதுக்கு? தேவையில்லாம இவ்ளோ நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேல்ல, அதுக்கு. என்ன பேசுற வைஷு? ஆமா, என் கஷ்டம் என்னோடதான் இருக்கணும், அதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைச்சேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. தெரியாம நான் உங்களை கட்டிப்புடிச்சு உங்க மார்புல சாஞ்சி அழுதுட்டேன். அத நினைக்கும் பொழுது இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலதான். இருந்தாலும் நீங்க அமைதியா இருந்ததுலயே தெரிஞ்சது வேற வழி இல்லாம தான் அமைதியா இருக்கீங்கன்னு. தேவையில்லாம உங்களை நான் கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறிவிட்டு அவனுடைய பதிலை எதிர்பார்க்காமல் நேராக வெளியே புறப்பட்டு சென்று விட்டாள். அட கடவுளே, நான் அமைதியா இருக்க போய் அவ என்ன தப்பா நினைச்சிட்டா போல இருக்கே. இத நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலையே. நான் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? ஐயோ ஆண்டவா என்று யோசித்தவன் மனது மிகவும் குழப்பமாக இருக்க கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டு சென்று விட்டான்.
அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த வைஷு எதை பற்றியும் யோசிக்காமல் மீண்டும் அமைதியாக தன்னுடைய அறைக்கு வந்து அந்த சோஃபாவிலேயே படுத்துக் கொண்டிருந்தாள். இரவு சாப்பிட அழைத்த போது கூட சாப்பாடு எதுவும் வேண்டாம் என்று கூறி அனுப்பிவிட்டாள். சிறிது நேரத்தில் கண்மணி அறைக்கு வந்து அவளை பார்த்து, என்ன வைஷு, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? ஏன் நீ சாப்பிட வரல? இல்லத்த, எனக்கு பசிக்கல. மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்ற? அது எப்படி மதியம் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் பசி இல்லாம இருக்கும்? அத்தை பிளீஸ், எனக்கு சுத்தமா பசி இல்ல. எனக்கு வேணும்னா நானே கீழே வந்து சாப்பிடுவேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் சாப்பிட்டுட்டு பாடுங்க என்று கூற கண்மணியும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டார். பிறகு இரவு நீண்ட நேரம் ஆகியும் ஆதி வெளியில் சென்றவன் வீட்டிற்கு வரவே இல்லை. அதை நினைத்து வைஷ்ணவிக்கு மிகவும் பயமாக இருந்தது. எங்க போனார் இவரு? இவ்ளோ நேரமா ஆளை காணோம். ஒருவேளை பிரியங்கா அக்காவை பார்க்க போயிருப்பாரோ என்று தப்பாக ஏதேதோ நினைத்து குழப்பிக் கொண்டிருந்தாள். அந்த குழப்பத்திலேயே சோஃபாவில் படுத்திருந்தவள் அப்படியே உறங்கியும் விட்டாள். நள்ளிரவு நேரம் வீட்டிற்குள் நுழைந்த ஆதி தன்னுடைய அறைகதவை திறந்து கொண்டு உள்ளே வர, வைஷ்ணவியோ அந்த சோஃபாவில் அமைதியாக தன் உடலை குறுக்கிக் கொண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவள் கண்களில் அழுது அழுது கண்ணீர் காய்ந்த தடமாய் இருந்தது. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? இவ மனசுல இருக்கிறத எதையாச்சும் ஓப்பனா சொன்னாதானே தெரியும். இப்படி இவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் என்னையும் கஷ்டப்படுத்துறான்னு தெரியல என்றவன் அவளை அப்படியே தன் இரு கைகளாலும் ஒரு பூவை தூக்குவது போல தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் படுக்க வைக்க, சட்டென்று கண்முழித்த வைஷு அவனை பிடித்து தள்ளி விட்டு விட்டு எழுந்து அமர்ந்து கொண்டாள். எதுக்குடி என்ன பிடிச்சு தள்ளிவிட்ட? நான் என்ன பண்ண உன்ன? நீங்க எதுக்கு என்ன தூக்குனீங்க? நான் அந்த சோஃபாவில தானே படுத்திருந்தேன். எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்து படுக்க வச்சீங்க? எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆளே ரொம்ப பலவீனமாவும் இருந்த. அதனால்தான் உன்னை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். அதுக்கு என்னவோ நீ நான் உன்னை ரேப் பண்ண வந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. என்ன அப்படி வேற உங்களுக்கு ஐடியா இருக்கா? அந்த எண்ணத்தோட தயவு செஞ்சு என் பக்கத்துல வராதீங்க பிளீஸ். போதும் நிறுத்துறியா? எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. சரி, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு இனிமே என் பர்மிஷன் இல்லாம என்ன தொடர வேலை வச்சுக்காதீங்க என்றதும் அவனுக்கு கோபம் கண்களில் தீயாய் பறந்தது. அவள் அழுததை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவன் அந்த கோபத்தில் சென்று நன்றாக குடித்துவிட்டு வந்திருந்தான். அந்த நேரத்தில் அவள் இப்படி பேசவும் அவள் தாடையை நிமிர்த்து பிடித்தவன், ஏய், யார்கிட்ட என்ன பேசுறன்னு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என் கழுத்தை விடுங்க. என்னடி வீட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரிதான் அவ்வளவு நேரம் தண்ணில நின்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்க. உங்க அக்கா வந்தா உனக்கு என்னடி பிரச்சனை என்று கேட்டதும், ஆமா, எங்க அக்கா வந்தா எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தானே ரொம்ப சந்தோஷம். அடச்சி, வாய மூடு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? யாரடி உங்க அக்கா எனக்கு? அவ வந்தா நான் ஏன் சந்தோஷப்படணும்? இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவ பேரை கேட்டா கூட எனக்கு உடம்பெல்லாம் ஃபயர் ஆகுது. அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அப்படிப்பட்டவ வந்ததுக்கு நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? உன் மனசுக்குள்ள நீ ஏன் எதையாவது நினைச்சுக்கிட்டு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாத, புரியுதா? என்ன நான் அப்படி பேசிட்டேன்? அன்னைக்கு கோவத்துல எங்க அக்கா உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான்ற அவமானத்துல தானே என்ன பழி வாங்கறதுக்கும் என் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கும் தானே என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணீங்க. என்னவோ என் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இவ்ளோ பேசுறீங்க. ஆமாண்டி, அன்னைக்கு உன்னை பழி வாங்கறதுக்கும் உன் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்கும் தான் வலுக்கட்டாயமா உன் கழுத்துல தாலி கட்டினேன். நான் இல்லன்னு சொல்லல. அப்போ வரைக்கும் எனக்கு உன்னை பிடிக்காதுதான். ஏன், எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் உன்னை எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, என் மனசு திடீர்னு உன்னை திரும்ப திரும்ப தேட ஆரம்பிச்சது. உன் பின்னாடியே நான் அலைய ஆரம்பிச்சேன். உன்னோட கஷ்டத்தை ஏன் கஷ்டமா பார்க்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட நீ ரொம்ப போல்டாவும் கோவமாவும் நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத நான் ரொம்ப லைக் பண்ணதான், இல்லன்னு சொல்லல. இப்போ நான் உன்னை காதலிக்கிறேனாலும் எனக்கு தெரியாது. இருந்தாலும்
உன் மேல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நீ கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் பேசிட்ட. நீ பேசுறதெல்லாம் கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டு விட்டு எட்ட நகர்ந்து சென்றவன், இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க அக்கா வந்தாலும் சரி, இல்ல வேற எவ வந்தாலும் சரி, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒருத்தி இருக்கான்னா அது நீ மட்டும்தான். இந்த வயசு மட்டும்தான். நீ தாண்டி என் பொண்டாட்டி. கண்டவளையெல்லாம் என்னால அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்க முடியாது. நான் இப்ப குடிச்சிட்டு பேசுறேன்னு நீ நினைக்கலாம். ஆனா காலையில எழுந்து கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். என்ன, இவ்வளோ நாளா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இந்த விஷயத்த ஓப்பனா சொல்றதுக்கு என்னுடைய ஈகோ தடுத்துச்சு. அதனாலதான் நான் போய் இப்ப குடிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி என் கூட வேற எவளையாவது சேர்த்து வச்சு நீ பேசன, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு உன்னை கொன்னு போட்டாலும் போட்டுருவேன் என்றதும் அவளுக்கு ஒரு நிமிடம் தன்னை சுற்றி என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே ஸ்டன் ஆகி அமர்ந்து கொண்டிருந்தவள், என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப நீங்களே சொல்றீங்க குடிச்சிட்டு வந்து பேசுறேன்னு. நாளைக்கு காலையில எழுந்து ஒண்ணுமே நடக்காதது போலதான் நீங்க இருக்க போறீங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்பி என் மனசுல எல்லாம் என்னால ஆசைய வளர்த்துக்க முடியாது என்றதும் மீண்டும் அவள் அருகே வேகமாக வந்தவன் அவள் கழுத்தை பிடித்து கட்டிலில் சாய்த்து வைத்து, இங்க பாரு, நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். நீ ஒருத்தி மட்டும்தான். உன் ஒருத்திக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில இடம் உண்டு. உன்னைய நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்றவன் சட்டென்று அவளது உதட்டை தன் உதட்டினால் சிறை செய்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத வைஷு பதறிக்கொண்டே அவனை தள்ளுவதற்கு எவ்வளவோ போராடினாள். ஆனால் அவளால் அவனின் பலம் முன்னால் ஜெயிக்க முடியவில்லை. பின்பு அப்படியே அமைதியாக இருக்க நீண்ட நேரம் ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்தவன் பின்பு அவளை விடுதலை செய்துவிட்டு, இது போதுமா, இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? இதுக்கு மேலையும் நீ இப்படியே என்ன சோதிக்கிற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் இன்னும் வேற மாதிரி ஆயிடும், சொல்லிட்டேன். ஒழுங்கா கண்ணை தொடச்சிட்டு படுத்து தூங்குற வழிய பாரு. நாளைக்கு காலேஜ் போற வேலை இருக்கு என்று கூற அவளுக்கும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அப்பொழுதுதான் தன் கணவனை முழுவதுமாக ரசித்து பார்த்தாள். கோபத்தில் சென்று மெத்தையில் போத்தென்று விழுந்தவன் அப்படியே உறங்கி போனான். அவனையே சிறிது நேரம் அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு பின்பு மெதுவாக தூக்கம் கண்களை தழுவ அமைதியாக படுத்து உறங்கினாள். விடிகாலை நேரம் இருக்கும். ஆதியின் அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வைஷு மிகவும் சோர்ந்து போயிருந்ததால் அவளுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆதிதான். யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது என்று மெதுவாக லைட்டை போட்டுவிட்டு போய் கதவை திறக்க அங்கே கண்மணி பதறியபடியே நின்று கொண்டிருந்தார். அம்மா, என்ன இந்த நேரத்துல? வைஷு என்ன பண்றாப்பா? தூங்கிட்டு இருக்காம்மா. எதுக்கு இப்போ அவளை கேக்குறீங்க? வைஷுவோட அம்மா போன் பண்ணியிருந்தாங்க. எதுக்குமா இந்த நேரத்துல? அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இத உடனே வைஷு கிட்ட சொல்லி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்றதும் ஆதிக்கு தூக்கம் திடீரென்று மொத்தமாக கலந்து விட்டது. பட்டென்று திரும்பி அவளை பார்த்தவன், அட கடவுளே, அவளுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் கொடுப்ப. இப்பதான் இவ்ளோ சமாதானம் பண்ணி தூங்க வச்சிருக்கேன். இனி மறுபடியும் எழுந்திருச்சு அழுக ஆரம்பிச்சிருவாளே என்று அவளையே பார்த்து கொண்டிருக்க, தள்ளாதி, நானே பேசிக்கிறேன் என்றவர் உள்ளே சென்று, வைஷு வைஷு என்று அவள் மேல் கை வைத்து தட்டி எழுப்ப கண்களை திறக்க முடியாமல் மெதுவாக பார்த்தவள் கண்மணியை பார்த்ததும் பதறி எழுந்து அமர்ந்தாள். பிறகு தன்னுடைய துணிகளை சரி செய்து கொண்டவள், அத்தை, என்ன இந்த நேரத்துல என்று கண்ணை கசக்கி கொண்டு கேட்க, வைஷு, உங்க அப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. உங்க அம்மா தான் போன் பண்ணி சொன்னாங்க. உன் போனுக்கு என்னாச்சு? ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்களா? ஐயோ அத்தை, என் போன் உடஞ்சிடுச்சு. இப்போ அப்பாக்கு எப்படி இருக்கு என்று கண்களில் கண்ணீரோடு கேட்க, தெரியலம்மா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம், வரியா என்றதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து வந்தவள், வாங்கத்த போலாம் என்று கிளம்பி டக்கென்று ஆதியை பார்க்க அப்படியே நின்று விட்டாள். அவள் அழுது கொண்டே அவனை பார்த்ததும் அவனுக்கும் என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவனும் தன்னுடைய கார் சாவியையும் மொபைலையும் எடுத்துக்கொண்டு,
சரி வாங்க, நானே கூப்பிட்டு போறேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு கீழே வந்தான். காரில் ஏறியவர்கள் அவர்கள் சொல்லிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சேர்ந்தனர். அங்கே ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு நேராக ஐசியூவிற்கு ஓடியவர்கள் அங்கே பிரியங்கா நின்று கொண்டிருப்பதை பார்த்து 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர்.